ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும், நான் காரம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிளகாயை 2 கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளியையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த பேஸ்ட்டில் போட்டு அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை ஆட் பண்ணியிருந்தோம்ல, அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் இப்படி கிண்டிக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அப்படியே இதில் ஊற்றியாச்சு. ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ ஃபுல் வைக்கக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ரசம் வந்து கொதிக்க விட்டால் கடுத்து போயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் வந்துட்டு ரசம் மேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.